சார், இன்னைக்கு ஸ்வாப்பிங்ல என்ன இன்ட்ரெஸ்டான விஷயம் இருக்கு? இன்னைக்கு இதுக்காக நீங்க இந்த ஸ்டோர்ல எதை கேட்டாலும் நான் தருவேன். நான் வந்துட்டேன். கூப் கீழே இறங்கி வாரு, இதை கட்டாயம் பார்த்தாகணும். டாடி டாடி இங்க வந்து பாருங்க. அப்புறம் வர செல்லம். கூப், என்ன விஷயம் டாட்? இந்த ஓல்டு ரோட்டரி போனை ரிப்பேர் பண்றதுல மத்தியானம் பூரா ஸ்பெண்ட் பண்ண போறேன். இதுக்கு பதிலா நான் இன்னொன்னு ட்ரேட் பண்ணிருக்கேன். The Megastar Warrior Model Kit. உன்னோட வயசுல இதே மாதிரி நான் ஒண்ணு வச்சுக்கிட்டு இருந்தேன். இது fully loaded. The Thunderbolt Launcher, Cyber Shield and the super cool Sword of Zoltra. பாய், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் விவரம் புரியாதவங்களுக்கு. சூப்பர் டூப்பர் வேக்கி ஸ்குவாட் க்ளூ. எதையும் எதோடையும் வித்தின் செகண்ட்ஸ் ஒட்டிடும். குட். அத வச்சாதான் இந்த பிரிஞ்சு கிடக்குற எல்லா பார்ட்ஸையும் ஒண்ணா ஒட்ட முடியும். எஸ் மில்லி. என்னோட ஸ்கை ஹில்ஸ் ஆபீஸ் சர்ப்ரைஸ பார்க்கறேன்னு ப்ராமிஸ் பண்ணிருந்தீங்க. வந்து பாருங்க. அண்ணா உடனே வாங்க. சாரிடா, இதோ வந்துடுறேன்டா. நான் இங்கே ஸ்டே பண்ணி அந்த மாடலை ரெடி பண்றேன். நத்திங் டூயிங் மிஸ்டர். நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து இதை ஒட்டுறோம். இப்போ அந்த க்ளூவை கீழே போடு. மரியாதை என் கூட வந்துரு கூப். Ladies, gentlemen and stinky brothers. Sky Hills Sophia introduce பண்றேன். Hey! Yeah. All right, hooray! Amazing, unbelievable. நான் பர்படுறேன். Hey, அது சோஃபியோட வெறும் பிராக்டிஸ் ஜம்ப் தான். நீ போக கூடாது, இங்க தான் இருக்கணும் படி. ஓகே மில்லி, ஓகே. இந்த மாதிரி ஸ்கீ ஜம்ப் எக்ஸைட்மென்ட் ஒரு டாடியால ஒரு நாளைக்கு இவ்வளவுதான் தாங்க முடியும். நீ என்ன பண்ற? எங்க ஓடலாம்னு பாக்குற? ஓகே, போது நிறுத்துங்க. கூப், நீ மில்லியோட கேட்டோட சண்டை போடலாம். நான் டயர்ட் ஆயிட்டேன். நீ புது ஓல்டு போனை நாசம் பண்ணிட்ட. ஆனா இந்த மாடலை ஸ்பாயில் பண்ணது இதான். அது பாவம் ஒண்ணுமே பண்ணல. இன்னும் ஒரு தடவை சண்டை போட்டாலும் உன்னோட ரூமுக்கு அனுப்பிச்சிருவேன். புரிஞ்சுதா? இரு உன்ன. இங்க வா, உன்னை என்ன பண்றேன் பார். இன்னைக்கு பூரா நீ உன்னோட ரூம்ல தான் அடைஞ்சு கிடக்கணும். வெளியே வரக்கூடாது. முட்டை கண்ணை வச்சுட்டு எல்லாரையும் லூஸ் ஆக்குது. நீ ரொம்ப பசியோட இருப்பன்னு நினைக்கிறேன் கூப். கூப், நான் சொல்றத தயவு செஞ்சு கொஞ்சம் புரிஞ்சுக்க. உன்னை ஒழுங்குபடுத்துறதுல சில முக்கியமான விஷயங்களை நான் ஒரு பேரண்டா ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கு. எனக்கு தெரியும். அதனால இன்னைக்கு பூரா நீ ரூம்குள்ள தான் இருக்கணும். வெளியே வரக்கூடாது. நான் சொன்ன மாதிரி. எனக்கு தெரியும். அதனால அந்த மாடலை நாம இங்க வச்சு ஒர்க் பண்ணலாம். புரிஞ்சுக்கிட்டியா? அனைக்குமா இது ரெண்டு ஒண்ணா? இல்ல, இது ரெண்டு ஒண்ணா இருக்கும். ஏய், அந்த க்ளூவை எடுத்து கொடு. ஏய், டம்மி டம் டெடியோட டபுள் ட்ரிக்க வந்து வாட்ச் பண்றேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? சரி, பிராமிஸ் பண்ணினா அது பிராமிஸ் தான். வாக்கு போலாம். சாரி டாட், இன்னைக்கு என் ரூம்ல தான் இருந்தாகணும். ஞாபகம் இருக்கா? டிசிப்ளின்னா டிசிப்ளின் தான். யா, கூப் அவரோட ரூம்ல இருக்கட்டும். Oh, all right. But save the sword for me. Coming, honey. சைபர் ஷீல்ட், கூல். நீ எதுக்கு இங்க வந்து பாத்துட்டு இருக்க? தண்டர் பிஸ்டால அடிச்சா எப்படி இருக்கும் பாக்குறியா? நிறுத்துங்க. உங்க ரெண்டு பேரும் பேர் பிரிச்சாகணும். ஓ நோ, ரெண்டு பேரும் உண்மையிலேயே பிரிச்சாகணும் போல இருக்கே. சூப்பர் டூப்பர் வேக்கி ஸ்வாக் க்ளூ. ஓகே, 3 எண்ணத்தை பிடிச்சு எழுபிலி. 1 2 3. ரெண்டு பேரும் ரொம்ப பலமா தான் ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உங்களை பிரிக்கிறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சாகணும். அது வரைக்கும் நீங்க ஒண்ணாதான் இருந்தாகணும்.
இப்ப நான் இத அடிக்க போற அடிய பாரு. நான் இந்த புக்கை கண்டுபிடிச்சேன். ரெமிடியல் ரெமிடிஸ் ஃபார் ரெடிகுலஸ் மிஸ்ஹேப்ஸ். க்ளூவை டிசால்வ் பண்ணணும்னா பெர்ஃப்யூமை யூஸ் பண்ணுங்கன்னு இந்த புக்ல போட்டிருக்கு. யூஸ் இல்ல. டோன்ட் வரி மிஸ்டர் கேட், இது வர்க் ஆகும். ஸ்கங்க் கூட இது விரட்டிடுமா? புக்ல போட்டிருக்கு. இல்லையா? எல்டர்லி டோ ஜாம் இந்த க்ளூவை கரைச்சு உங்களை பிரிச்சு விடணும் புக்ல போட்டிருக்கு. நீங்க ஓடுங்க. நான் வேற வழி கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நீங்க 2 பேரும் அந்த ரோபோட்ஸ்ல வேலை செஞ்சு பாருங்க. 2-3 டிராப்ஸ் ஆஃப் ரேடியோ ஆக்டிவ் மெல்டோனியம் பயன்படணும் இந்த புக்ல போட்டிருக்கு. ஆனா 2-3 தலை வளருமா, இருட்டுலயும் க்ளோ ஆகுமா? அது எங்க இருக்கு? ஸ்க்ரூ டிரைவர்? இது என்ன பூபி ட்ராப்பா இல்ல வேறயா? அப்படினா தேங்க்ஸ். என்னன்னு பாத்துருவோம். மெக்கசார் வாரியர் மிஷன் ஏலியன் இன்வேஷன்ல இருந்து எர்த்தை டிஃபெண்ட் பண்ணனும். எஸ். அட்டென்ஷன் ஹாஸ்டைல் ஏலியன் 1 எலிமினேட் பண்றதுக்கு டார்கெட் பண்ணியாச்சு. இது அந்த பாக்ஸ் மேல மென்ஷன் பண்ணலையே. எலிமினேட் ஆக பிரிப்பேர் ஆகு. இத நீதான் பண்ண. என்ன எலிமினேட் பண்ண மெக்கசார் வாரியரை நீதான் ரீப்ரோகிராம் பண்ணிருக்க. அட்டென்ஷன் ஹாஸ்டைல் ஏலியன் எலிமினேட் ஆக பிரிப்பேர் ஆகு. 1 எலிமினேட் பண்றதுக்கு டார்கெட் பண்ணியாச்சு. உன்னோட வேலை என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தியா? எனக்கு என்ன நடக்குதோ அது உனக்கு தான் நடக்கும். இதுல இருந்து நம்ம தப்பிக்க ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் முடியும். இல்லைன்னா நான் போற இடம் பூரா உன்னை இழுத்துட்டு தான் போவேன். எலிமினேஷன். உண்மையிலே இந்த மாடல் சூப்பர் தான். Thunder Fist. வழி கிடையாது. அந்த க்ளூவை டிசால்வ் பண்ண ஒரு பழைய ஊடு மாந்திரிகத்தை கண்டுபிடிச்சிருக்கோம். ரொம்ப சந்தோஷம் டாட். எலிமினேஷன். என்கிட்ட இருந்து ஒளிஞ்சிக்க முடியாது. கம் அவுட் எங்க இருந்தாலும் வந்துருங்க. நாம இங்க இருந்து வெளிய போயிடணும். நோ வே, அப்படி போக கூடாது. நான் சொல்லிட்டே இருக்கேன், உனக்கு அறிவே கிடையாதா? எலிமினேட் ஆக நீ ப்ரிப்பேர் ஆக. நாம ஃபைட் பண்ணோம் இல்லனா சாரி. டோஸ்டர், அந்த பிளேஸ் எடு. லோட் பண்ணி லாக் பண்ணுவோம் கேட். சைபர் ஷீல்ட். ஃபைனல் எலிமினேஷனுக்கு நேரம் வந்துருச்சு. ஃபாலோ சவுத்ரா. எலிமினேஷன். இது பாக்காகோ. ஸ்கங்க் கூட விரட்டிடுமா? புக்ல போட்டிருக்கு. Danger Mechasaur Warrior malfunction. அந்த மெக்கசார் வாரியர் இங்க இருக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. பியூட்டிஃபுல் மெக்கசார் வாரியர் பாழாடிச்சு. ஏன் ஃபால்ட் இல்ல டாட். இது தப்பா வர்க் பண்ண கேட் தான் ப்ரோகிராம் பண்ணிச்சு. மிஸ்டர் கேட், நீ ஃப்ரீ ஆயிட்ட.
டிசால்வ் பண்ணிச்சு. என் கை தப்பிச்சது. இதனாலதான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸே வேண்டான்னு நான் தூக்கி போட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருவியா பார்ட்னர்? தாராளமா. நான் மட்டும் தனியா க்ளீன் பண்ண வேண்டாமே. நாம ஒண்ணா சேர்ந்து ஆரம்பிச்சோம், நாமளே finish பண்ணிடுவோம். கிரேட். இப்போ இதுகிட்ட இருந்து ஆரம்பிப்போம். ஓ மில்லி, மிஸ்டர் கேட்டுக்காக நான் ஸ்பெஷலா ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன் பாரு. Fishy frisky bits. எனக்கு இந்த கேட்டை கொஞ்சம் கூட பிடிக்கல. இது கேட்டோட ஃபேவரட். தேங்க்ஸ் டாடி. இருக்கிறதுல இதுதான் கியூட்ல டாடி. டாடி, என்னோட சாக்கோ பிளஸ் பார் ஞாபகம் இல்லையா? அது கேட்டோட ட்ரீட்ஸ் வாங்கின பிறகு என் கையில பணம் குறைஞ்சு போயிடுச்சு. ஆனா அந்த இடத்துல சாய் பிகான் ஸ்பினாச் பால்ஸ் வித்துக்கிட்டு இருந்தாங்க. புடி. தேங்க்ஸ் டாட். பேபி ஹாய் கேங், கெஸ் பண்ணுங்க. இந்த வீக்கெண்ட் நெய்பர்ஹுட்ல பெட் மேட்ச் நடக்க போகுது. ஹனி ஃப்ளஃப் நானே கொண்டு போக எங்க அம்மா என்ன அலோவ் பண்ணிருக்காங்க. நாங்க வின் பண்றத நீ வந்து வாட்ச் பண்ணனும் கூ. நீயும் கூட வரலாம் மில்லி. நீயும் மிஸ்டர் கிட்டியும் ஒன்னு ரெண்டு விஷயங்களை அங்க கத்துக்கலாம். அது பேரு மிஸ்டர் கேட். ஆஃப் கோர்ஸ் கரெக்ட் தான். ஹனி ஃப்ளஃப் வின் பண்ணதும் வேர்ல்ட் பூரா பெட் ஷோக்கு நாங்க ட்ரிப் போவோம். ரியலி? வின்னர் டூருக்கு போலாமா? ஆஃப் கோர்ஸ். ஓ, நாங்க இப்ப போணுமே. இன்னும் 107 ஹவர்ஸ்ல பேஜெண்ட் ஆரம்பிக்க போகுது. ஓ, பெட் பேஜெண்ட் பத்தி யார் இங்க கேர் பண்றாங்க? ஐ டோன்ட் நோ. மிஸ்டர் கேட் ஹனி ஃப்ளஃப் ஈஸியா வின் பண்ணிடும். ஓ, யூ ஆர் ரைட். இந்த வேர்ல்ட்ல பெஸ்ட் கேட் நம்ம மிஸ்டர் கேட் தான். அந்த காம்படிஷன்ல மிஸ்டர் கேட் வின் பண்ணும்போது ஃபீபியோட ஃபேஸ் எப்படி மாறுதுன்னு நான் பார்க்கணும். இதுதான் ஸ்பிரிட். ஒரு வகையில ஈயா, நீ டூருக்கு போகும்போது நான் குட் பை சொல்ல காத்துட்டு இருக்கேன். ரொம்ப தூரம் போயிடு. கம் ஆன் மிஸ்டர் கேட். ஓ, ஒருவேளை மிஸ்டர் கேட் பெட் பேஜெண்ட்ல கலந்துக்க விரும்பலையோ? அப்படித்தான் இருக்கணும். பாரு, அது எல்லாத்தையும் பிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. பாத்தியா, மிஸ்டர் கேட்டுக்கு மேல இப்ப கோபம். நான் அதை இப்படி ஃபோர்ஸ் பண்ணிருக்க கூடாது. ஓ, அது கரெக்ட் தான். ஆனா 1 இயருக்கு ஃபிஷி ஃப்ரிஸ்கி பீட்ஸ் பிரைஸா தராங்கன்னா உன்னோட கேட் ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருக்கலாம். ஹேய், நிச்சயம் கேட் கலந்துக்கோ. இப்போ சொல்றேன் கேளு. கேட் ட்ரெயின் பண்ண நான் வாலண்டியரா வரேன். A+A+T. Go, Mr. Cat. ஆல் ரைட் கேட். அப்ஸ்டக்கிள்ஸ் இருந்தா எப்படி ஹேண்டில் பண்றேன்னு பார்க்கலாம். அண்ட் கோ. இல்லனா இந்த ஃபிஷ் ஃப்ரிஸ்கி பிட்ஸை நான் தான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். கேட்டோட பாய்ஸ்டர்ஸ்க்கு இந்த என்சைக்ளோபீடியாவும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படிதான் மிஸ்டர் கேட். ஒரு போ பண்ணு. நீ எப்படி போஸ் கொடுக்கறன்னு பார்க்கலாம். எஸ், உனக்கு இது பிடிச்சிருக்கு. ஹாப்பியா இரு, ஆக்டிவா இரு. ஓ, தலையில நீயாவே அடிச்சுக்கிட்டியா? பெட்ரோல கலக்கிறதுக்கு நாம இப்போ ரெடி ஆயிட்டோம்னு நினைக்கிறேன். அதோட கேட்டுக்கும் குட் பை தான். நீ இந்த பெட்ரோல சிக்கனை கொண்டு வரியா? ஆமா, இது எக்கா இருந்ததுல இருந்து நாங்க இத வளர்த்துட்டு வரோம். இதுக்கு ஒரு பிரதர் இருந்தது, ஆனா நாங்க அத ஆம்லெட் போட்டுட்டோம். அப்படின்னா அது மிஸ்டர் கேட் ஜெயிக்க சான்ஸே இல்ல. டெனிஸ், ஹே கூப், ஜட்ஜ் என்ன ஸ்டேஜ் மேனேஜர் ஆக்கிட்டாரு. இன்னைக்கு பூரா அவரோட ஆர்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ணினா இந்த கிளிப்போட நான் வெச்சுக்கலாமா? டெனிஸ், குட் ஆஃப்டர்நூன். நான் மிஸ் யூர் ஃப்ளவர் டீ. நான் ஹெட் ஜட்ஜ். இந்த பரிதாபமான
அதாவது இந்த பிரம்மாண்டமான பெட் ஷோவுக்கு இன்னைய வின்னருக்கு என்னவெல்லாம் கிடைக்க தெரியுமா? பேர்ட்ஸ், குளோப் டிராவலிங், ஃபிஷி, ஃப்ரெஷ்கி பிட்ஸ், ஒரு வருஷம் சப்ளை, ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட், பெட் டாய்ஸ், டாக் ஜூஸ், பூப்பி பேக்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். உனக்கு அது வேணும்னா நீ காம்படிஷன்ல வின் பண்ணணும். மேல சொல்றேன், இன்னும் மரியாதைக்குரிய 2 பேரை எனக்கு துணையா இங்க ஜட்ஜா நியமிக்க போறேன். யாருன்னா நீங்க, அப்புறம் நீங்க. என்னது நானா? ஓகே. அப்ப ஜட்ஜ் செலக்ட் ஆயிட்டாரு. அப்ப நம்ம வெயிட் பண்ணிடுவோம். என்ன ஜோக் அடிக்கிறியா? நமக்கு ஃபேவரட் இல்லன்னு காட்டி டாட் ரொம்ப ஹார்டா ஜட்ஜ் பண்ணனும். பேபி நீ நிஞ்சால ஒரு பார்ட்டா? நீ கேட் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லா பெட் ஷோஸ்லயும் நம்ம 2 பேரும் பாத்துக்கலாம். நிறைய ஆஃப்டர்நூன் பிராக்டிஸ்க்கு அப்புறம் லேட் நைட் கோரியோகிராஃபி செஷன்ஸ்ல அப்புறம் நம்ம கேட்ஸ் அலங்காரம் செய்யும்போது கூட சந்திச்சுக்கலாம். அப்புறம் சரி நீ என்ன சொல்ற? இந்த எல்லா ஷோஸும் ட்ரெய்னரும் பெட்டோட டிராவல் பண்ணுங்கிற விஷயம் உனக்கு தெரியாதா? சரி நான் போணும். நோ, நான் ஒரு ஹாரிபிள் மிஸ்டேக் பண்ணிட்டேன். எனக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? டெம்பரமெண்டல் டேலண்டா, வார்ட்ரோப் மால் ஃபங்க்ஷனா, கிரானிக் ஸ்டேஜ் ஃப்ரைட்டா? இல்ல, கேட் வின் பண்ணிச்சுனா நானும் அது கூட மாசக்கணக்கா டூருக்கு போணும். அதனால கேட்டை எப்படியாவது தோக்க வைக்கணும். இப்ப நடக்க போற இந்த பெட் ஷோவை பெரிய ஃபேஷன் காம்படிஷன் மாதிரி நடத்த போறோம். முதல்ல வர்றது ஹனி ஃப்ளஃப். என்ன கிரேஸ், என்ன ஒரு எனர்ஜி. எஸ் எஸ் எஸ். ஜட்ஜஸ் ரொம்ப கவனமா உன்னிப்பா பாக்குறாங்க. அதனால நீ மூவ் பண்ணாத. அடுத்து வர போறது மிஸ்டர் கேட். என்ன பிரயோஜனம்? என்னை இன்ஸ்பயர் பண்ணவே இல்லையே. இதோ அது ஆரம்பிச்சிடுச்சு. வாவ், இதுக்கு வெற்றி அடைகிற எல்லா தகுதிகளுமே இருக்கு. ஃபுல் மார்க்ஸ். உன் சொந்த பொண்ணுக்கு 6 மார்க் போட்டிருக்க. நான் இந்த ப்ராசஸ்லாம் அதுக்கு டீச் பண்ணிருக்கவே கூடாது. இப்போ ஃபைனலா லான் அண்ட் ஹார்லியோட சிக்கன் கேட்சிட்டாரு. இதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுக்க முடியாது. இப்ப டேலண்ட்ஸ் காம்படிஷன் ஆரம்பிக்கட்டும். அந்த முடி இல்லாத முட்டைக்கண்ணு பூனை இப்போ எங்க இருக்கா? பேபி நீ எனக்கு ஒரு வார்னிங் கொடுக்க கூடாது? ஹனி ஃப்ளஃப், நீ ரெடியாக? ஓ, ஹனி ஃப்ளஃப்க்கு இன்னும் கொஞ்சம் கிளாமர் தேவைப்படுது. இது ஸ்பெஷல் கோட் ஷைன் என்ஹான்சர். நான் என்னோட ஷோ சீக்ரெட்டை யாருக்கும் சொல்ல மாட்டேன். உனக்கு மட்டும் தான் சொல்லுவேன். ஓகே ஹனி ஃப்ளஃப், ஜம்ப். ஜம்ப் ஹனி ஃப்ளஃப். அவளுக்கு எப்போ ஸ்டேஜ் ஃபியரே கிடையாது. அதோட கோட்டு எவ்வளவு பளபளன்னு இருக்கு, நீங்க பார்க்கவே இல்ல? ஃபர்ஸ்ட் பிரேக் பதிலா கேட் லிக்விட் சிமெண்ட் மாத்திருச்சு. நீ ஏன் மூவ் பண்ண மாட்டேங்கற? அப்படினா அதோட வேலையை நான் இப்ப அதுக்கே காட்டுறேன். அற்புதமான டான்ஸ். நான் இத பார்த்து அப்படியே அசந்து போயிட்டேன். வாட்? இந்த வேர்ல்ட்ல இதுதான் பெஸ்ட் டான்சர் லக்கு. வாவ், கேட்ச் ஸ்டார் கூட திரும்ப வந்துருச்சு போல இருக்கே. நம்ம ஃபைனல் ரவுண்ட் ஒபீடியன்ஸ் சேலஞ்ச். கமாண்ட் என்னன்னா அசையாம நிக்கணும். இது தோத்துருச்சு, வெளியே அனுப்பு. சிக்கன் ஃபுட் மட்டும் அங்க இல்லாம இருந்திருந்தா நிச்சயமா நாம ஜெயிச்சிருப்போம். முடிஞ்சா இன்னொரு சான்ஸ் கொடுத்து பாருங்க.
ஃப்ரிஸ்கி பீட்டை கொஞ்சம் பாரு, உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். No, Mr. Cat, stay. அவுட். பிரமோதம் ஹனி ஃப்ளஃப் ஜெயிச்சிருச்சு. ரொம்ப பயங்கரமான சூழ்நிலையில கூட அசையாம அப்படியே நின்னுடுச்சு. இந்த புடி, இந்த மேட் ஹவுஸ்ல இருந்து நான் தப்பிக்கணும். நீ எனக்கு கிடைச்சிட்ட மிஸ்டர் கேட். உனக்கு ஒரு பாக்ஸ் வச்சிருக்கேன், நீ அதுக்கு பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு வேலைதான். ஓ, அது கரெக்ட் மிஸ்டர் கேட். நீ இப்ப பிராக்டிஸ் பண்ண ஆரம்பி, நம்ம நெக்ஸ்ட் இயர் வெயிட் பண்ணுவோம். கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கு, ஆனா சைபிக் அண்ட் ஸ்பினாச் பாரோட கொஞ்சம் நல்லா தான் இருக்கு.